பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் கோமதி கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. இது தூரத்துல இருந்து முத்துவேல் பாக்குறாங்க. பார்த்துட்டு நம்ம கோமதி மட்டும் பார்த்து கண் கலங்கிட்டு போற மாதிரி போறாங்க. இதை நம்ம பாண்டியன் நோட் பண்றாங்க. என்ன கோமதி, உன் அண்ணனுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு இந்த அளவுக்கு பாசத்தை கொட்டிட்டு போறாருன்னு சொல்லி பேசுறாங்க. என்னங்க, என்ன உளறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உளறெல்லாம் இல்ல, உண்மையதான் சொல்றேன். ஒன்ன பார்த்துட்டு கண் கலங்கி போறாருன்றாங்க. ஏங்க, வேற ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு சொல்றீங்க. அவராவது என்னை பத்தி பேசுறதாவது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு முறை ராஜி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அங்க போனதுக்கு அவரு என்னெல்லாம் பேசினாரு தெரியுமா? அதெல்லாம் என்னால மறக்க முடியுமா? என்னாலலாம் அதெல்லாம் மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முத்துவேல் திரும்ப ரூமுக்குள்ள போயிட்டு லாக்அப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அத பாத்துடுறாங்க வடிவு. வடிவு பார்த்துட்டு என்னங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லைன்றாங்க. ஏங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்றது எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க கோமுதி நினைச்சும் ராஜை நினைச்சும் ஃபீல் பண்ணிட்டு தான் இப்படி இருக்கீங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்படி இருந்தும் ஏங்க என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கேக்குறாங்க. இல்ல, எனக்கு மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ரொம்ப நான் குழப்பத்துல இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் என்ன நீ சொல்ற? நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இப்ப வடிவு கேக்குறாங்க. இல்ல, அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு ஆதங்கமா இருந்தது. எப்படியாவது போய் கோமதியை பாத்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு. ஆனா சக்திக்காக பயந்துகிட்டு நான் போகல. ராஜியை பார்த்து கட்டி பிடிச்சி அவகிட்ட சந்தோஷமா பேசணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஆசைகள் எல்லாம் இருக்கு. ஆனா அது எதுவுமே என்னால பண்ண முடியல. எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய சக்தி தான். கோமதி தப்பு பண்ணா ஒத்துக்கிறேன். ராஜியும் தான் தப்பு பண்ணியிருக்கான், இல்லைன்னு சொல்லல. கோமதி ஓடி போனது எங்களுக்கு இத்தனை வருஷமாயும் நாங்க அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோம், எல்லாமே பண்றோம். கோமதி அன்னைக்கு வீடு தேடி வந்தால, அப்ப அவ்வளவு சந்தோஷப்பட்ட மனசுக்குள்ள. நம்ம தங்கச்சி நம்ம கிட்டயே வந்துட்டான்னு நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அவளை கட்டி பிடிச்சு கோமதின்னு சொல்லிட்டு கத்தி அழணும் போல இருந்தது. ஒரே கொஞ்ச நேரத்துல சக்தியோட முகத்தை பார்த்தேன். கோமதி எனக்கு வேணும், கோமதி கூட எப்பவும் போல நான் சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணா அடுத்த நிமிஷம் சக்தி என்னை விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் சக்தி இல்லாத லைஃபை என்னால ஏத்துக்கவே முடியாது. என்னால சக்தி எல்லா விதத்திலுமே என் கூட இருந்திருக்கா. என்னுடைய சுகம் துக்கம்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலுமே இருந்திருக்கான். கோமதியா சக்தியான்னு முடிவெடுக்கும் போது நான் சக்தி பக்கம் தான் நிப்பேன்னு சொல்லிட்டு முத்துவேல் ஃபீல் பண்ணி பேசுறாங்க. ஏங்க, ஒருவேளை ராஜி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா கூட உங்க தம்பி இப்படி பேசுவாரா? இப்போ மாப்பிள்ளை ராஜி எந்த அளவுக்கு அன்பா பாசமா பாத்துக்கிறாங்கன்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். ராஜிக்காக முறைப்படி நம்ம எதுவுமே இப்ப வரைக்குமே செஞ்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்க தம்பி கிட்ட பேசி பாருங்க. எப்படியாவது நம்ம ராஜிக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணுங்க. மாப்பிள்ளை எந்த அளவுக்கு ராஜி நல்லபடியா பாத்துக்கிறாங்க. இப்ப கூட நீங்க சொன்னீங்க பணம் வேணும்னு சொல்லிட்டு. கேட்டாங்களா? நீங்க கொடுத்தீங்களான்னு நான் கேட்டதுக்கு கூட மாப்பிள்ளை கிட்ட நான் கேட்டேன். ஆனா அவன் 1 ரூபாய் பணம் கூட வேண்டான்னு சொல்லிட்டான். அந்த அளவுக்கு பாண்டியன் அண்ணன் ரொம்பவே நல்லா பிள்ளைங்களை வளர்த்திருக்காங்க. நம்ம ராஜிக்கு செய்ய வேண்டியது செஞ்சா ராஜியே தன்னால அவ புருஷனுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்துடுவா இல்லைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, எனக்கும் புரியுது. ராஜிய நான் பாக்குறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்குன்னு தோணுது. நான் இந்த விஷயமா சக்தி கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்தி உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்டான்றாங்க. அண்ணன், என்னென்ன என்கிட்ட பர்மிஷன் எல்லாம் கேக்குறீங்க? எந்த விஷயமா இருந்தாலும் தாராளமா சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன்றாங்க. இல்ல, என்னதான் ஓடி போய் ராஜி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவ இந்த குடும்பத்தோட வாரிசு. அவளுக்கு நம்ம முறைப்படி என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யலான்னு சொல்லிட்டு உன் அண்ணியும் சொல்றான். நானும் முடிவெடுத்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் நீ என்ன சொல்றியோ அதை பொறுத்துதான் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. இத கேட்ட சக்திக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம சக்தி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சக்தி என்ன முடிவு எடுக்க போறாங்க? சக்தி முத்துவேல் சொன்ன விஷயத்துக்கு ஓகே சொல்லி ராஜிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி முறைப்படி நம்ம ராஜிக்கு என்ன சீர்சனத்தை எல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாம் பண்ண போறாங்களாம். திரும்பவும் நம்ம கோமதியோட குடும்பமும் முத்துவேல் குடும்பமும் திரும்ப சந்திக்க போகுதான். அதனால என்ன பிரச்சனை வரப்போகுது, இதை எப்படி முத்துவேல் ஹேண்டில் பண்ண போறாங்க
மறுபடியும் குடும்பம் ஒட்டு மொத்தமா ஒண்ணு சேருமா? அதுக்கு சக்திவேல் என்ன பிரச்சனை பண்ண போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.